ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோஸில் பார்த்த ஒரு வியூவர்ஸ் எப்படி ஃபோனுடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அதை பற்றி சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி மொபைலோட ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்யூஷனாக தான் இப்போ இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ பல பேர்த்துக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபோனை உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப மேக்ஸிமம் எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஆப்ஸ் இருக்கும்ல, அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாத ஆப்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் எப்படின்னா, உங்களுடைய பின்னாடி உள்ள அந்த ரீசன்ட் ஆப்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னாவே அது தெரியும். நிறைய பேர் அதை பின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி அங்கே போய் எடுக்க முடியாது. இதே இருந்துச்சுன்னா ரீசெண்ட்லேருந்து பின் பண்ணி வச்சுருந்தா ரீசெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படி பண்ணி வச்சுருக்கப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கூட நீங்கள் அது ரீசெண்ட்லேயே இருக்கிறனால அதுவும் பின்னாடியே ரன் ஆகிக்கிட்டு உங்களுடைய பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு ஹீட்டை என்ன பண்ணால் அது ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுடைய ரீசெண்ட் லிஸ்ட்டில் உள்ளதை எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹீட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இதே மாதிரி ரீசெண்டில் உள்ள ஆப்ஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ரீசெண்ட் இல்லாமலே சில அப்ளிகேஷன்னால் நீங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆனால் அது என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட்லேயே அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரீசெண்ட் லிஸ்ட்லனால் அது இருக்காது. அதை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளாக்க போயிட்டிங்கன்னா அந்த ஆப்ஸில் ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இருக்கும், இல்லாட்டி ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஸுக்குள்ள அந்த ஐக்கானுக்கு கீழேயே இருக்கும் அந்த செட்டிங்ஸில். அதை நீ போய் அந்த ஒவ்வொரு எந்தெந்த ஆப்ஸ்னால் அதே மாதிரி ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப்புன்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிற அப்ளிகேஷனை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். தேர்ட் டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி நெட்டுக்காகவும் நீங்கள் ப்ளூடூத்து ஹாட்ஸ்பாட்னா ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. இதுனா கூட உங்களுடைய மொபைலில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுனா எப்படி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் அது ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். அதுபோல் ஹாட்ஸ்பாட்டும் ஒய்ஃபையில் இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த ஒய்ஃபைனும் உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் ஆனாக இருக்கனால அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதனாலேயும் உங்கள் மொபைல் என்ன ஆகும்னா ஹீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, இதை கேட்குறதுக்கு பல பேர்த்துக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் இது கூட உங்கள் மொபைலுடைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது பெரிய வழிவகுக்குது. அதாவது இது என்னன்னா, கேம்ஸ், நீங்கள் விளையாடக்கூடிய கேம்ஸ் இருக்குல்ல, அதுவும் நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, நீங்கள் விளையாடக்கூடிய கேம்ஸ் அதாவது பல ஜிபி கணக்கான கேம்ஸ் விளையாடுவீங்க. அப்படி நீங்கள் விளையாடுறப்ப அதில் நிறையா கிராஃபிக்ஸ்க்கு அவங்க நிறையா இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறையா டேட்டா. அந்த டேட்டானா உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப அதனால் அந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா, பெரிய உங்களுடைய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோனுடைய ஹீட்டும் உங்களுக்கு நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கேம் இப்போ எல்லாராலையும் விளையாடாமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் கேம்ஸை பிரேக் விட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு பிரேக் விட்டு இல்லை இடையில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு விளாண்டிங்கன்னா அதனாலேயும் உங்களுடைய மொபைல் ஹீட்டை என்ன ஆகும்னா ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ 5th டிப்ஸ் என்னென்னா, இதுதான் லாஸ்ட்டு டிப்ஸு. உங்களுடைய சார்ஜ் இருக்குல்ல, நீங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணுறப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய கேபிளை ஒழுங்காக அது சார்ஜ் கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் சார்ஜ் ஏறிக்கிற மாதிரி காட்டும். அதுமாதிரி ஃப்ளக் ஆனில் இருக்கும், ஆனால் சார்ஜும் ஏறாது. அதுமாதிரி உங்களோட மொபைலோட ஹீட்டையும் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒன்று. அப்புறம் இதுலேயே நம்ம ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ணுவோம். சில பேர் 100% மேலேன்னா ஆகாதான், 100% தான் இருக்கும். இருந்தாலும் அந்த 100% ஃபுல்லாக இருக்கிறப்ப உங்கள் மொபைலுக்கு அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுடைய பேட்ரி வீணாக போகவும் வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஃபோன் ஹீட்டாகவே வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 80, 85, 90 அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுங்கள். அதிகமாக எல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுவோம். அதை விட்டு தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் ஹீட்டை உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இதே ரெடியூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா மேலும் இன்னும் பல வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே வீடியோ உங்களுக்கு இது சம்மந்தமாக தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்மளுடைய வீடியோ அவ்வளோவா
ரீச் ஆகலைன்னு தெரியும். இருந்தாலும் எவ்வளோ பெரிய நம்ம கண்டென்ட் எவ்வளோ சூப்பராக கொடுத்தாலும் அதை ரீச் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோ நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நம்ம இந்த வீடியோவில் போட இருக்கோம். அதனால் இந்த யூடியூப் சேனலுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.